வணக்கம், என் பேர் பாலாஜி. எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குன்னா, ஃபேமிலி மேலே எம்எல்ஏ வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கரூரில் தினேஷ் ராஜ் சொல்லிட்டு கர்நாடக முருகாமையோடைய பையன், என்டிஎஸ் ஹோட்டலுடைய ஓனர் வந்து அந்த எம்எல்ஏ வந்து பணம் வாங்கிட்டேன், கார் எடுத்துன்னு போயிட்டேன், நகை எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் நான் அதை அரெஸ்ட் ஆகலை, அப்ஸ்கானில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயில் வந்து நான் கேஸையும் ஸ்குவாஷ் பண்ணி அவர் கைப்படவும் அவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கோவத்தில் கொடுத்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரு பொய்யான புகார்ன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினாரு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு அது நான் வந்து கோர்ட்லேயும் ஸ்குவாஷ் பண்ணுற கேஸை இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் நம்மளுக்கு தொடர்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை நாங்கள் நீதிமன்றம் மூலமா தீர்த்துக்கணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை வச்சு எங்கள் கெரியரு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்காக அவர் மேலே நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம். இது ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக செட்டில்மெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். அந்த காரு அந்த கம்பெனிலாம் நானே திருப்பி காசு கொடுத்து எத்தனை கொடுத்துட்டேன். அவனே வந்து என்ன எழுதி கொடுத்துருக்கான்னா, இன்னொன்று கேஸே வந்து ஸ்குவாஷ் ஆயிடுச்சு. அவன் கொடுத்தது போய் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கேஸே வந்து அவனே வந்து கோர்ட்டில் சொல்லிட்டான். அவன் என்ன எழுதி கொடுத்துருக்கான்றதை உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கும் பாலாஜி அவர் தான் கொடுக்க இருந்தது. அது கூட 2 சவரன் கம்பெனும் 1 லட்சம் பணம் தான் அவனை எழுதி கொடுத்துருக்கான். இதில் வந்து என்னென்ன கோவத்தில் நான் அவங்க மனைவியை நான் சேர்த்து கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். கோவப்பட்டா வீட்டில் இருக்க யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அவனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இது நான் சொல்லுவேன். அவங்க கையில் அவன் கைப்பட எழுதி அவனே ஸ்டேஷனில் கொடுத்தது. எதுவுமே வந்து அவனுக்கு பண்ண ஒர்க்கு நான் எல்லாம் லீகலாக பண்ணி கொடுத்தா நானும் எல்லாம் லீகலாக மூவ் பண்ணிருந்தேன். இதை வந்து மிகைப்படுத்தி சேனலில் வந்ததால் தான் இந்த ப்ரெஸ் மீட் விடும். உண்மை என்னன்னு தெரியாம அவங்கள வச்சுக்கிறாங்க, இவங்கள வச்சுருக்காங்க. நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பாலாஜி இதே தொழில் தான் அப்படின்னு தப்பா சித்தரிச்சதால்தான் இந்த பிரஸ் மீட்டே கொடுக்கும். நடந்த உண்மை இதுதான். எல்லாமே கேஸ் ஸ்குவாஷ் பண்ணது, எனக்கு பெயில் ஆனது, அவன் எழுதி கொடுத்தது, எம்எல்ஏ போட்ட எஃப்ஐஆர் எல்லாமே ஒரு செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு. எதுவுமே அதுல இது மட்டும்தான். அதுவும் 1 மாசத்துல எல்லாம் நடந்தது. தப்பு இல்லைன்றதுனால தான் அவனே வந்து கோர்ட்டில் சொன்னதுதான். அவனே ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துட்டான். அப்போ இவன் சிம்பிளா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோவத்தில் கொடுத்தேன், 2 சவரத்தை 5 சவரமா சொன்னேன், 10 லட்சத்தை 1 லட்சமா சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஒன்னும் அதை போலீஸ் ஆச்சு விசாரிச்சிருக்கணும். நான் அவங்கள குறை சொல்ல முடியாது. இவன் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பழி வாங்கணுன்ற நோக்கத்திலே, பழி வாங்கினதை விட எனக்கு அவன் காசு தரணும், தராம பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து பார்த்த வேலை. தினேஷ்ன்றவனும் அந்த அக்ரிமெண்ட் ஹோல்டர், லீஸ் ஹோல்டர் ஆறுமுகன்றவனும், அந்த ஆறுமுகன்ற தெருவில் இருந்தவனை தூக்கி வந்து நான் உட்கார வச்சு அந்த ஹோட்டலில் எனக்கு இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன், ஷேர் தரேன், இதை தரேன்னு சொல்லி என்ன அதாவது எனக்கு தர வேண்டிய காசையே அவன் இன்னும் தரல. ஆனால் இதை வந்து நான் திருடின்னு போயிட்டு கூட இதை கொடுக்கல. அவர் எடுத்துன்னு போய் தரேன்னு சொல்லி எடுத்துன்னு தரல. அவன் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி வாங்கின நகையை நான் என் பொண்டாட்டி காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நகை வாங்கணும். எப்படி இது? அப்புறம் நான் வந்து 5 சவரத்தை 2 சவரம் மிகப்பத்தி சொல்லிட்டேன், கோவத்தில் அவங்க பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா அப்புறம் இதுக்கு என்ன தீர்வு தான் தீர்வு?